ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டேக் பாய் சார். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மிக்கார புதுசாக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்க ரெட்மியை பற்றி. ஸோ 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இப்போ ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். அந்த ஃபோன் தான் ரெட்மி 17 Pro Max. இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, இந்த ஃபோனோட குவாலிட்டி என்ன, இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்க போகுது, இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலா இல்லையா, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட வெயிட். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 219 கிராம் இருக்கு. அடுத்து இந்த ஃபோனோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்சி அண்ட் டைட் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்சி ரெண்டுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரொடெக்டிவாகவே சூப்பராகவே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச்சுக்கான LTPO சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்ல 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, Xiaomi சீல்டு கிளாஸ் 3.0 அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போனோட டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா ப்ரொடெக்டிவாவே செமையாவே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த போனோட ப்ராசஸர். இந்த போனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கறதுனால ஒரு ஃபிளாக்ஷிப்பான ப்ராசஸர் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon 8 Elite Generation 5 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த ப்ராசஸர் வந்து டாப்பாக இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட கேமரா. இந்த ஃபோன் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 50 MP வந்து மெயின் கேமரா ஆகும், 50 MP வந்து அல்ட்ரா வைட் சென்சர் அண்ட் 50 MP வந்து பெரிஸ்கோப் வந்து இந்த ஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, பேக் கேமராவில் வந்து 8K 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 MPக்கான செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இதோட வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS அண்ட் 60 FPS இதில் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப ஷாக்காக இருக்கு கைஸ். 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 22 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து பேட்டரியில் வந்து சூப்பராகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சார்ஜே அவ்வளோக்கா போட தேவையில்லை, ஏன்னா 7500 mAh வச்சு நம்ம சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ். இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இதில் இருக்கு. அடுத்ததான் இந்த ஃபோனோட OS பார்த்தீங்கன்னா Android 16ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஹைப்பர் OS வந்து இதில் சப்போர்ட்டிவாக இருக்கு. அடுத்து இந்த ஃபோனோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை NFC இதில் வந்து இருக்கு. அடுத்த இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 12 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் வந்து 75,000 ரூபாயும், 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் வந்து 78,000 ரூபாயும், 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வந்து 88,000 வந்து சேல் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எது வந்து சூஸாக இருக்கும்? எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வேணும், இப்போத்த ட்ரெண்டில் எனக்கு ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல ஃப்ளாக்ஷிப்பான ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் வந்து நீ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற மொபைலில் வந்து Snapdragon 8 Gen Elite இந்த ப்ராசஸர் வந்து ஒரு டாப்பஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய ஒரு செமையான ப்ராசஸர் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனை பற்றி. இந்த ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக October 6 லான்ச் ஆயிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.